ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயரில் நடந்த எஸ்ஐ எக்ஸாமுக்கான 40 வினாக்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீதி இருக்க வினாக்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் வினா பாருங்கள். எந்த வெப்பநிலையில் செல்சியஸ் அளவும் பாரன்ஹீட் அளவும் சமமாக இருக்கும்? -40 டிகிரி வெப்பநிலையில் செல்சியஸ் அளவும் ஃபாரன்ஹீட் அளவும் சமமாக இருக்கும். அடுத்து இரண்டாவது வினா. முனைவர் வர்கீஸ் குரியன் என்பவர் டேஸ் புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுகிறார். முனைவர் வர்கீஸ் குரியன் என்பவர் வெண்மை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து மூன்றாவது வினா. மனாஸ் உயிர்கோள காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? மனாஸ் என்ற உயிர்கோள காப்பகம் அஸ்ஸாமில் அமைந்துள்ளது. அடுத்து நான்காவது வினா. இந்தியாவுடன் வணிக உறவை நிறுவிய முதல் ஐரோப்பிய நாட்டினர்? போர்த்துகீசியர். அடுத்து ஐந்தாவது வினா. உலக எய்ட்ஸ் தினம் அனுசரிக்கப்படும் நாள்? உலக எய்ட்ஸ் தினம் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 1ஆம் நாள் அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து ஆறாவது வினா. ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்கள். வெப்பக்குறைவு விகிதம் என்றால் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற வீதத்தில் வெப்பநிலை குறையும். ஸ்டேட்மெண்ட் 2. வளிமண்டலத்தில் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் ஜெட் காற்றுகள் என்கிறோம். இதற்கான விடை 1 மற்றும் 2 ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சரியானது. அடுத்து ஏழாவது வினா. வாக்கியம் 1. சுமார் 10,000 பேர் வாழக்கூடிய ஊராக இருந்தால் பேரூராட்சி எனப்படும். இது நகரத்திற்கும் கிராமத்திற்கும் இடைப்பட்ட ஊர். வாக்கியம் 2. மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில் 1,00,000க்கும் அதிகமான மக்கள் தொகையுடன் வருவாய் அதிகம் இருக்கும் ஊர்கள் நகராட்சி எனப்படும். இதற்கான விடை 1 மற்றும் 2 சரி. ஸ்டேட்மெண்ட் 2மே இதுலேயும் கரெக்டு. அடுத்து எட்டாவது வினா. இயற்கை வேளாண்மையின் ஆதரவாளர் மற்றும் வல்லுநரான கோ. நம்மாழ்வார் வானகம் என்ற அமைப்பினை தமிழ்நாட்டில் எங்கு நிறுவினார்? இதற்கான விடை கரூரில் கோ. நம்மாழ்வார் வானகம் என்ற அமைப்பை நிறுவியிருப்பார். இவர் இயற்கை வேளாண்மையின் ஆதரவாளர் மற்றும் வல்லுனர். அடுத்து 9வது வினா. தமிழ் அலுவல் மொழியாக உள்ள நாடுகள் சிங்கப்பூர் மற்றும் இலங்கை. அடுத்து 10வது வினா. சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது சூரியன் சிவப்பாக காட்சியளிக்க காரணம்? இதற்கான காரணம் ராலே ஒளிச்சிதறல். சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது சூரியன் சிவப்பாக காட்சியளிக்க காரணம் ராலே ஒளிச்சிதறல். அடுத்து 11வது வினா. விண்வெளியிலிருந்து விழும் விண்கற்களிலிருந்து நம்மை இடையடுக்கு பாதுகாக்கிறது. அடுத்து 12வது வினா. கீழ்கண்டவைகளில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல? இதில் பார்த்தோம் அப்படின்னா சொத்துரிமை பெறுவதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும் என்பது மட்டும் தவறு. மற்ற 3 வழியாக நம்மளால் குடியுரிமை பெற முடியும். பிறப்பின் மூலமாகவும் வம்சாவளியின் மூலமாகவும் இயல்பு குடியுரிமையின் மூலமாகவும் இந்திய குடியுரிமை பெற முடியும். இதில் சொத்துரிமை பெறுவதன் மூலம் என்பது தவறானது. அடுத்து 13வது வினா. கூற்று 1. அமிலமழை வளிமண்டலத்தில் உள்ள சல்பர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜனின் ஆக்சைடுகளால் உருவாகிறது. கடல் நீர் வாழ் உயிரினங்கள் வளர்ச்சிக்கு அமிலமழை உதவுகிறது. இதற்கான விடை கூற்று 1 மட்டும் சரி. அமிலமழை வளிமண்டலத்தில் உள்ள சல்பர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜனின் ஆக்சைடுகளால் உருவாகிறது என்பது மட்டும் சரி. கடல் நீர் வாழ் உயிரினங்கள் வளர்ச்சிக்கு அமிலமழை உதவுகிறது என்பது தவறானது. அடுத்து 14வது வினா. வாக்கியம் 1. 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் 2022ஆம் வருடம் நடைபெற்றது. வாக்கியம் 2. செஸ் ஒலிம்பியாட் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் போட்டியாகும். இதற்கான விடை 1 மட்டும் சரி. 1 மட்டுமே சரியானது. செஸ் ஒலிம்பியாட் போட்டி 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் போட்டியாகும் அப்படிங்கிறது தவறு. கூற்று 1 மட்டும்தான் சரி. அடுத்து 15வது வினா. பூலாங்குறிச்சி கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்ட மாவட்டம் எது? பூலாங்குறிச்சி கல்வெட்டு சிவகங்கை மாவட்டத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து 16வது வினா. உக்ரைனின் தலைநகரம் எது? உக்ரைனின் தலைநகரம்
கிவ் என்பதாகும். அடுத்து 17வது வினா, மின் உருகி எந்த உலோக கலவையினால் தயாரிக்கப்படுகிறது? மின் உருகி வெள்ளியம் மற்றும் காரியம் என்ற உலோக கலவையினால் தயாரிக்கப்படுகிறது. அடுத்து 18வது வினா, RT-PCR விரிவாக்கம் என்ன? RT-PCR என்பதன் விரிவாக்கம் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமேரஸ் செயின் ரியாக்ஷன். செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 19வது வினா, வியோமா மித்திரா என்னும் பெண் ரோபோ எதனுடன் தொடர்புடையது? வியோமா மித்திரா என்னும் பெண் ரோபோ எதனுடன் தொடர்புடையது? ககன்யான் திட்டத்துடன் தொடர்புடையது. அடுத்து 20வது வினா, வாக்கியம் 1, ஆங்கிலேயர்களால் 3 வகையான வருவாய் வசூல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. வாக்கியம் 2, ரயத் என்றால் விவசாயி என்று பொருள். இதற்கான விடை 1 மற்றும் 2 சரி. அடுத்து 21வது வினா, இந்தியாவின் ககன்யான் மிஷன் எதனுடன் தொடர்புடையது? மனித விண்வெளி பயண திட்டத்துடன் தொடர்புடையது. அடுத்து 22வது வினா, பொறுத்துக. ராணி ராம்பால் என்பவர் ஹாக்கியுடன் தொடர்புடையவர். மிதாலி ராஜ் என்பவர் கிரிக்கெட்டுடன் தொடர்புடையவர். ஹீமாதாஸ் என்பவர் ஓடுதலுடன் தொடர்புடையவர். மீராபாய் சானு என்பவர் பளு தூக்குதலுடன் தொடர்புடையவர். லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 23வது வினா, கீழ்கண்டவற்றுள் பொருளிற்கு முடுக்கத்தினை ஏற்படுத்துவது எது? கீழ்கண்டவற்றுள் பொருளிற்கு முடுக்கத்தினை ஏற்படுத்துவது விசை என்பதாகும். அடுத்து 24வது வினா, உச்சநீதிமன்றத்தின் மூலம் குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கு எந்த உறுப்பு வழிவகை செய்கிறது? உறுப்பு 32. ஆர்டிக்கல் 32 பார்த்தோம் அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தின் மூலம் குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கு வழிவகை செய்கிறது. அடுத்து 25வது வினா, வாக்கியம் 1, தாவர செல்களின் கணிகங்களில் உள்ள நிறமிகளால் காய்கறிகள் மற்றும் பழங்கள் கண்ணை கவரும் பிரகாசமான பலவித நிறங்களில் காட்சியளிக்கின்றன. வாக்கியம் 2, குளோரோஃபில் எனும் நிறமி காய்கறிகளுக்கு பச்சை நிறத்தை அளிக்கிறது. இதற்கான விடை 1 மற்றும் 2 சரி. இரண்டுமே சரியான வாக்கியம். அடுத்து 26வது வினா, பொறுத்துக. இந்தியா ரூபாய் நாணயம், ஆஸ்திரேலியா டாலர், மலேசியா ரிங்கிட், சவுதி அரேபியா ரியால் நாணயம். செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 27வது வினா, வாக்கியம் 1, பாம்புகளுக்கு கால்கள் கிடையாது. நகர்வதற்கு அவை தங்களது தசைகள் மற்றும் செதில்களை பயன்படுத்துகின்றன. வாக்கியம் 2, பாம்பு நகர்வது மிதந்து ஊறுதல் எனப்படும். இதற்கான விடை 1 மட்டும் சரியது. பாம்புகளுக்கு கால்கள் கிடையாது, நகர்வதற்கு அவை தங்களது தசைகள் மற்றும் செதில்களை பயன்படுத்துகின்றன என்பது மட்டும் சரி. இரண்டாவது வாக்கியம் தவறு. அடுத்து 28வது வினா, பொறுத்துக. தேசிய பூங்கா கொடுத்துட்டு மாநிலம் கொடுத்து பொறுத்த சொல்கிறாங்க. கீர் என்பது குஜராத் மாநிலத்தில் அமைந்துள்ளது. ரந்தம்போர் என்பது ராஜஸ்தானில் அமைந்துள்ளது. சஞ்சய் காந்தி என்பது மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைந்துள்ளது. கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமைந்துள்ளது. ABCD. அடுத்து 29வது வினா, கீழ்கண்டவற்றுள் மின்னோட்டத்தை கடத்தாத பொருள் எது? இதில் மின்னோட்டத்தை கடத்தாதது கண்ணாடி. கண்ணாடியில் மின்னோட்டம் கடத்தப்படாது. அடுத்து 30வது வினா, சரியான விடையை தேர்ந்தெடு. இதில் மக்களவையில் அமைந்துள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை 545 உறுப்பினர்கள் என்பது மட்டும் சரியானது. அடுத்து 31வது வினா, இந்தியாவில் முகலாய பேரரசு ஏற்பட அடித்தளமிட்ட போர் எது? இதற்கான விடை 1ஆம் பானிபட் போர். அடுத்து 32வது வினா, கிராம பஞ்சாயத்துக்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? கிராம பஞ்சாயத்துக்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். அடுத்து 33வது வினா, தசை சோர்வின் போது எந்த அமிலம் தசைகளில் சேகரமாகிறது? இதற்கான விடை லாக்டிக் அமிலம். அடுத்து 34வது வினா, அம்னஸ்டி இன்டர்நேஷனல் என்னும் அமைப்பு எதற்காக பிரச்சாரம் செய்வது? இந்த அமைப்பு மனித உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பிற்காக பிரச்சாரம் செய்வது. அடுத்து 35, யாருடைய ஆட்சி காலத்தில் சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி பாகியான் இந்தியாவிற்கு வந்தார்?
இதற்கான விடை 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில். பௌத்த துறவி, சீனாவைச் சேர்ந்த பௌத்த துறவி பாகியான் என்பவர் 2ஆம் சந்திரகுப்தருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்திருப்பார். அடுத்து 36வது வினா, இந்தியாவில் மிகப்பெரிய பெட்ரோலிய எண்ணெய் வயல் எது? இந்தியாவில் மிகப்பெரிய பெட்ரோலிய எண்ணெய் வயல் மும்பை ஹை எண்ணெய் வயல், மும்பை ஹை எண்ணெய் வயல் என்பதாகும். அடுத்து 37, மிதக்கும் அல்லது பாதியளவு நீரில் மூழ்கி இருக்கும் பொருளின் மீது நீரானது செலுத்தும் மேல் நோக்கிய விசையின் பெயர் என்ன? இவ்விசையின் பெயர் மிதப்பு விசை என்பதாகும். அடுத்து 38வது வினா, பொறுத்துக. ஜிவ் நாடார் என்பது HCL உடன் தொடர்புடையது. நாராயணமூர்த்தி என்பவர் இன்ஃபோசிஸ் உடன் தொடர்புடையவர். அஜிம் பிரேம்ஜி என்பவர் விப்ரோவுடன் தொடர்புடையவர். இந்திரா நூயி என்பவர் பெப்சி குழுமத்துடன் தொடர்புடையவர். செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 39வது வினா, பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி யார்? பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி இந்திய குடியரசுத் தலைவர் ஆவார். அடுத்து 40வது வினா, பொறுத்துக. பசுமை கார்பன். பசுமை கார்பன் என்பது உயிர்கோளத்தில் சேமிக்கப்படும் கார்பன். சாம்பல் கார்பன் என்பது தொல்லுயிர் படிவ எரிபொருள் சேமிக்கப்படும் கார்பன். நீல கார்பன் என்பது வளிமண்டலம் மற்றும் கடல்களில் சேமிக்கப்படும் கார்பன். பழுப்பு கார்பன் என்பது தொழில் ரீதியாக உருவாக்கப்படும் காடுகளில் சேமிக்கப்படும் கார்பன் என்பதாகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, இதோட பார்த்தீங்க அப்படின்னா 40 வினாக்களும் அதற்கான விடைகளும் பார்த்தாச்சு. தேங்க்யூ.